ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் அநேகர் இன்னைக்கு மனுஷனுக்கு பயந்து பல கண்ணிகளுக்குள்ள அப்படிதானே விழுந்து கிடக்கதை பார்க்கும். அப்போ இந்த வசனத்தை வாசிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்க நாசாவை பற்றியோ இந்தியாவில் இருக்க ஐஎஸ்ஆர்ஓவை பற்றியோ பேசினா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படிதானே? எதுக்கு பயப்படணும் அப்படின்னா, இன்னைக்கு எக்காலம் ஊதுனா நான் எங்கே இருப்பேன், அந்த ஒன்றுக்கு தான் இப்போ பயப்படணும். இதுக்கு கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்க நாசாவை பற்றியோ இந்தியாவில் இருக்க ஐஎஸ்ஆர்ஓவை பற்றியோ அறியணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் இப்போ இன்றைக்கி உள்ளது, இன்றைக்கி எக்காலம் ஊதுனா நான் எடுக்கப்படுவேனா இல்லை நான் கைவிடப்படுவேனா, இதில் ரெண்டுக்கும் மெயினாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இயேசு ஒரு நாள் திடீர்னு கதறினார். அப்போ கதறினாருனாக்கி ஆயிரக்கணக்கான ஜனத்துக்கு முன்னே சத்தம் போட்டு கதறாரு. அப்போ கதறது ஏன்னாக்கி இப்போ லாசருக்கு கல்லறைக்கு முன்னே இருந்து கதறல இல்லை நயும்பூர் விதவை அந்த அவளுக்கு மகனுக்கு முன்னே இருந்து அந்த கதறலையும் இல்லை. 10 குஷ்டரோகிகள் சுகமாங்க அந்த டைமில் உள்ள கதறலோ இல்லை 4 குருடர்கள் சுகமடைஞ்ச அந்த டைமில் உள்ள கதறலோ இல்லை. எருசலேமுக்கும் அந்த தேவாலயத்துக்கும் நடக்க போகிற சர்வநாசத்தை குறித்து, எருசலேமுக்கும் அந்த அதில் நடக்க போகிற அந்த எருசலேம் தேவாலயத்துக்கும் நடக்க போகிற சர்வநாசம் இது ஏன் அப்படின்ட்டு நடக்க போகுதுன்னு தான் இயேசு அந்த இடத்துல கதறினார். அப்போ திடீர்னு இயேசு எருசலேம் தேவாலயம் பக்கத்தில் அப்படி போகிறார். போகும்போது அங்கே இருந்த 2-3 சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே இந்த இடத்துல கல்லுக்கு மேலே கல்லை ஒட்டி வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்கு பாருங்க அப்படின்ட்டு. அது மத்தேயு கூட மற்ற அவ்வளோ கிளியராக சொல்லலை, இந்த மார்க் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அதில் கல்லுக்கு மேலே அழகாக கல்லை ஒட்டி வச்சுருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா. நான் இப்போ இவருங்க நினச்சது என்னென்னா, இவர் உடனே பிரேஸ்தலாடு குளோரி எல்லாம் சொல்லி கையை கொடுத்து குலுக்கி அருமை, இது நம்ம சர்ச்சிலையா பெரிய சர்ச்சு உயர்ந்த சர்ச்சுன்னு சொல்லுவார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் உடனே அடுத்த வார்த்தை சொன்னார், கல்லின் மேல் கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்படும், அப்படி சர்வமும் இடிக்கப்படனார். அது 3 சுவிசேஷர்கள் எழுதினாங்க. மத்தேயு எழுதினார், மார்க் எழுதினார், லூக்காவும் எழுதியிருக்காரு. அதில் யோவான் மட்டும்தான் அந்த சம்பவத்தை எழுதலை. ஏன் எழுதலைங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் உடனே இவங்களுக்கு பயம், இவர் இந்த மாதிரி வார்த்தை பேசினாரு, என்னமோ மாறி பேசினா இதுக்கு மேலே வேறு எழுதியாது சொல்லுவாருன்னுட்டு ஒன்றுமே சொல்லலை. சொல்லாமல் நேராக ஒலிவமலை வர கூட போனாங்க. அப்போ ஒலிவமலையில் போன உடனே மெதுவாக போய் ஒரு ஆள் கேட்டார். அங்கே சீசர்னு போட்டிருக்கு, யாருன்னு போடலை. அது மேக்சிமம் யாராக இருக்கும், பேதுருவாக தான் இருக்குது. அந்த ஆளுக்கு தான் இடைக்கிட இப்படி ஒரு புத்தி வரும். என்னத்தை யாசனாலும் திட்டினாலும் பின்னால் பேரில் ஒரு கொஸ்டினை கேட்டு விட்றாரு. அப்போ ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்லட்டு அப்படின்னு உள்ள ஒரு இதில் கேட்பார். அப்போ இவர் தான் கேட்டிருக்கணும். அவங்க 3 பேரும் சீசர்கள் கேட்டாங்கன்னு தான் போட்டிருக்கு. அப்போ என்ன கேட்டாங்கன்னா, இது 3 கேள்வி கேட்டுட்டாங்க. உடனே இவைகள் எப்போது சம்பவிக்கும், உமது வருகை எப்போது, உலகின் முடிவு எப்போது, 3 கேள்வி ஒரே வார்த்தையில் ஒரே வசனத்தில். மத்தேயு 24:3 தெளிவாக போட்டிருக்கான். அதை பாருங்கள். போதும். அப்போ என்னது, உடனே அவங்க 3 கேள்வி டக்கு நீ முடிஞ்ச அளவு ஒரே ஸ்பீடில் கேட்டு விட்டுட்டாங்க. அப்போ கேட்ட உடனே முடிவு எப்போ வரும்னதுக்கு அவர் சொன்ன பதில் சில சம்பவங்களை சொல்லி சொன்னார். இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு முடிவு என்ன செய்யாது, வராதுன்னுட்டார். சில சம்பவங்களுக்கு சொன்னார், இதை பார்த்த உடனே அறிஞ்சு எடுங்க முடிவு என்ன செய்யும், வரும். அப்போ சிலதுக்கு முடிவு வராதுன்னாரு. சில விஷயங்களை இந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்கும்போது முடிவு வரும் அப்படின்னாரு. அப்போ முடிவு வராதுன்னு சொன்ன ஒரு சம்பவமும் முடிவு வருங்கிறதுக்கு ஒரு 2 சம்பவமும் மட்டும் இன்னைக்கு, அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்னதில்லை, நேரம் இருக்காது. அப்போ ஒரு விஷயத்த சொன்னார், நானே கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க, நிறைய காரியங்கள்லாம் செய்வாங்க, தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்யாது, உடனே முடிவு வராதுன்னு சொன்னார். அப்போ மத்தேயு 24:5 ஒரு விஷயம் போட்டிருக்கு, அதை வாசிங்க. ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்படி நானே கிறிஸ்துன்னு சொல்லி வஞ்சிப்பார்கள்னு சொன்னார். அவர் சொல்லி ஒரு 20 வருஷம் கழிவுக்குள்ளே ஒருத்தன் சொன்னா நான் கிறிஸ்து தான் அப்படின்ட்டு வேதாகமத்திலே 3 பேர் சொன்னாங்க. நான் தான் இயேசு அப்படின்ட்டு சொன்ன ஆட்களே ஒரு 3 பேருக்கு பெயர் இதில் போட்டிருக்கு. அப்போ யாருன்னா முதல்ல ஒருத்தன் வந்தான், அப்போஸ்தலர் 5:36 போட்டிருக்கு. அவனை வாசிங்க பார்க்கலாம். இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனை நம்பினவன் எல்லாம் அணைஞ்சு போனான் அப்படின்னு சொல்றான். அதை சொல்ற ஆள் யார் அப்படின்னா, கமாலியல்னு ஒருத்தர். எனக்கு முன்னாள் வசனங்களை பார்த்தா தெரியும் யார் சொல்றா இந்த விஷயத்த. இந்த தெயுதாசை பற்றி சொல்லக்கூடிய ஆள் கமாலியல் தான் அவருக்கு வாயினார சொல்றாரு. அப்போ கமாலியல் யார்
அப்படின்னு கேட்டால் கமாலியல் யார்? கமாலியலுக்கு பாத பீடத்தில் இருந்து தான் பவுல் வந்து பாடம் படித்தா அவருக்கு குருவானவர் எல்லாமே யார் தான்? பவுலுக்கு குருவானவர் யார்? பவுலுக்கு முழு நியாயப்பிரமாணத்தையும் படித்து கொடுத்த ஆள் யாருன்னா கமாலியல். அதை அவர் தெளிவாக சொல்லுவார், என்ன கமாலியலின் பாதத்தில் இருந்து நான் பாடம் படித்தேன்னு சொல்லுவார். அவர் அவ்வளவு அப்போ அவர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் கிடையாது. ஆனால் அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா அவர் ஒரு பெரிய பரிசேயர் மட்டும் இல்லை, அந்த நியாய சங்கத்தில் வந்து செனகரிப் சங்கத்தில் ஒரு அங்கத்தினரில் ஒருத்தர் இருந்தாள். அப்போ அப்படிலாம் இருந்தவர் பவுலுக்கும் குருவாக மாறினார். ஏன்னா பவுல் வந்து அந்த டைமில் இயேசுவை எதிர்த்ததுனால பவுல் வந்து அவர்கிட்ட பாடம் படித்தார். அப்போ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் சொல்கிறாரு, இப்படி ஒருத்தன் எழும்புனானி அந்த ஆள் தான் சொல்கிறார். யார்? இந்த பரிசேயனான கமாலியல் தான் சொல்கிறாரு. அப்போ கமாலியல் ஏன் சொன்னார் அப்படின்னா, இயேசுக்கு மரணத்துக்கு உயிர்ப்புக்கு பிறகு இந்த நம்ம சீசர்கள் என்ன செய்தாங்க, எருசலேமை போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கலக்கொலையில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியாச்சு. ரோமர்கள் தான் அப்போ ஆட்சி செய்திருந்தது. அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைச்சது யார்? ரோமர்கள் தான். அப்போ இவங்க ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்போ சீசர்கள் வந்து எழுப்பி எருசலேமில் பிரசங்கம் பண்ணோன்னு இவங்களுக்கு என்ன ஆகி போச்சு, பிரச்சனை ஆகி போச்சு, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணின உடனேயே கொல்ல போகிறாங்க. இவங்களை பிடிச்சவங்களை எத்தனை பேரை பிடிச்சாங்களோ அத்தனை பேரையும் உடனே கொல்லணுங்கிற ஒரு தீர்ப்பு அந்த சனகரிப்பு சங்கத்தோடு சேர்ந்து செய்த உடனே தான் கமாலியல் தடுக்கிறார். வேண்டாம், இப்போ உடனே கொல்லாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இதை போல் தெய்வதாசனுங்கிறவங்க ஒருத்தன் எழும்பி நான் தான் தேவன்னு சொன்ன பிறகு அவன் என்ன செய்து நான் மடிந்து தான் போனானே தவிர நாம இவனால் மடிய வேண்டிய அதனால் இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த இடத்துல. கமாலியலுங்கிறது ரொம்ப மோசமான ஆள் தான். மோசமான ஆள்னா கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஆள் தான். அதனால் அந்த இடத்துல அவர் என்ன செய்யார், நீங்கள் வந்து இவங்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், இப்போத்தையும் நீங்கள் ஒன்றும் செய்யாதுங்கன்னு அந்த நாட்களில் அந்த இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க காப்பாற்றப்பட்டாங்க இவர் ஒரு ஆள்னால. அப்போ இவர் வந்து அந்த தெய்வதாசன்னு சொல்லக்கூடியவன் என்ன செய்தான் அப்படிங்கிறத அந்த அவருடைய அந்த யூத வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார், ஜோசிபஸ். அவரை வச்சு தான் எப்போவுமே நம்ம பார்த்து அவருக்கு எவிடன்ஸ் எடுத்து தான் நம்ம பிரசங்கங்கள் பண்ண முடியும் எப்பவும். ஏன்னா நம்ம பைபிளில் நிறைய எவிடன்ஸ் என்ன இருக்காது. இவருடைய எவிடன்ஸை நம்ம எடுத்து பார்த்தா ஒழுங்கும் கிரமம். அவர் வந்து ஒரிஜினல் யூதர், தெளிவாக எழுதி வச்சிருப்பார் ஒரு காரியம். அவர் என்னத்தினால இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். இந்த தெய்வதாசுங்கிறவன் எப்படி எழும்புனா அப்படின்னு இருக்கிறத கூட அவர் ஜோசிபாஸ் தெளிவாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு 40 வருடங்களுக்கு பிறகு இவன் உடனே எழும்பியாச்சு. இவன் அந்த மனுஷன் இந்த தெய்வதாஸ் என்ன சொல்லப்படுது, இவன் வந்து நான் தான் மெசியான்னு சொன்னான். இயேசு கிறிஸ்து நான் மெசியான்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து பிறகு சொன்னாள் யார், இவன் வந்து நான் மெசியா அப்படின்னு சொன்னான். அப்போ அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொன்னான்னா, ரோமர்கள் வந்து நம்ம யூதர்களை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க, இவங்களை இருந்து கண்டிப்பாக நான் அவங்கள மீட்டு என்ன செய்வேன், யூதர்களுக்கு தனி. ஆமாம், இப்போ இந்தியாவில் வெள்ளைக்காரங்க ஆண்டு கொண்டு இருந்தபோது மகாத்மா காந்தி எல்லாம் சேர்ந்து என்ன செய்தாங்க, நாங்கள் அவங்கள விரட்டிட்டு தனி சுதந்திரம் வாங்கி தருவேன்னு சொன்னது போல் இவன் என்ன சொன்னான் அப்படின்னா, யூதர்களுக்கு தனி சுதந்திரம் வாங்கி தருவேன், ரோமர்களை விரட்டி அடிச்சுன்னு நான் தான் மெஸ்ஸியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லை, அங்கே இருந்த 400 யூதர்களை கூட்டிகிட்டு எங்கே போனான், ஒலிவ மலைக்கு போனான். ஒலிவ மலை பக்கத்தில் போயிட்டு ரெண்டாவது யோர்தானுக்கு போனான். யோர்தானுக்கு போயிட்டு சொன்னால், நான் மோசே செங்கடலை பிரித்தது மாதிரி நான் இப்போ யோர்தானை என்ன செய்ய போகிறேன், அடித்து பிரிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லும் போதுதே ரோம படைகள் இங்கேருந்து போய் இவனை அங்கே பிரிச்சிக்க முடியல, ஒன்றுங்க முடியல, அடித்து வெட்டின இவனுடைய தலையை வெட்டி, இவனை மட்டும் இல்லை கூட இருந்த 400 பேரையும் கொண்டாங்க. ஒன்று. ரெண்டாவது இவனுடைய தலையை வெட்டி அங்கேருந்து எருசலேமுக்கு பார்சலாக அனுப்பிட்டாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அவன் செத்தான். ஆமாம், இயேசு நான் தான் மெஸ்ஸியான்னு சொல்லுவேன், செத்து போனான். அப்போ பைபிளில் வந்து அவனை பற்றி அந்த வசனத்தில் அந்த ஒரு வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, தெய்வதாஸ் என்று சொல்லப்படக்கூடியவன். அப்போ ரெண்டாவது இன்னொருத்தன் வந்து நான் தான் மெஸ்ஸியான்னு சொன்னான். அவன் யார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 5:37 அதே கமாலியல் தான் சொல்கிறாரு. அது பசங்க 5:37. என்ன சொன்னா, தன்னை பின்பற்றும்படி யார் எழுப்புனா, யூதாஸ் கலீலே. யார் இது, இயேசுக்கு சீசன் தானே. யூதாஸ் என்ன செய்துட்டான், அவன் அதுக்கு முன்னே செத்து போயிட்டான், கோயமனை நிலத்தை கொண்டு இறஞ்சிட்டு. அப்போ ஆள் யார், இது யாருன்னா கலீலே யூதாஸ்னு போட்டிருக்கு. அது யூதாஸ் 2 3 உண்டு. அதில் இது எந்த யூதாஸ், கலீலே யூதாஸுக்கு ஊர் அது, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸுக்கு ஊர் அது. ஒரு ஊர் போட்டிருக்கு பாருங்க, யோசுவா 5:25 ஒரு ஊர் போட்டிருக்கு பாருங்க, அந்த ஊரை பாருங்க. கீரியாத் எஸ்ரோன் என்னும் ஆத்சோ. கீரியோத். யூதாஸுக்கு பேர் என்னது, யூதாஸ் இஸ்காரியோத். அதில் என்ன பேர் போட்டிருக்கு, கீரியோத். இந்த ஊர் தான், கீரியோத் தான் இவனுக்கு ஊர். அதனால தான் அவன் வந்து யூதாஸ் இஸ்காரியோத்துன்னு அழைக்கப்பட்டான். இவனுக்கு ஊர் வந்து இந்த ஊர் தான். ஆனால் இது எங்கே இருந்ததுன்னா, யூதேயா பட்டணத்துக்குள்ளே இருந்தது. அப்போ இயேசு வாழ்ந்த காலங்களில் 3 பெரிய பட்டணங்கள் உண்டு. ஒன்று யூதேயா, இன்னொன்று கலிலேயா, இன்னொன்று என்னது சமாரியா. ஆமாம், போன வாரத்தில் சொன்ன அவ்வளோ. அந்த 3 தான் பெரிய பட்டணங்கள். அப்போ அந்த பட்டணங்களில் யூதேயா மேக்சிமம் எல்லாருமே எங்கே உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா கலிலேயாவில் இருந்தால் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார். ஏன்னா கலிலேயா தான் ரொம்ப மோசமான பட்டணம். நான் சொன்ன இடத்துல நான் சாலமன் ராஜாவுக்கு தீரு ராஜா கொடுத்த சாதனங்கள் பட்டணங்கள் எல்லாம் மோசம்னு சொல்லி அவன் காபூல்னு பேர் வச்சுட்டு அவன் போயிட்டான். அந்த 20 பட்டணங்களும் மோசமாட்டு வாழ தகுதி இல்லாத
பிள்ளைகளை சாவு கொடுக்குற பட்டணங்களாக இருந்தது. அதுதான் எந்த பட்டணங்கள்? கலிலேயா பட்டணங்கள். அதில் எத்தனை பட்டணங்கள் இருந்துன்னு கூட போன வாரம் பார்த்தோம். அந்த பட்டணங்களில் இருந்தால் இயேசு கிறிஸ்து சீசர்களை எடுத்தார். சீசர்களை எடுத்தது மட்டும் இல்லை, 11 சீசர்களை எங்கே இருந்தால் எடுத்தார். அவருக்கு எந்தெந்த சீசர்கள் எந்தெந்த ஊருன்னு தெரியுமா? ஒன்று பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவங்க. யாக்கோபு, யோவான், மத்தேயு கப்பர்நகும் ஊரை சேர்ந்தவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா பர்த்தலேமின்னு சொல்லப்படக்கூடியவர் மட்டும் பர்த்தலேமேயு அப்படிதானே, அவர் மட்டும்தான் கானா ஊரை சார்ந்தவர். அதுக்கு கீழே பார்த்தா தோமா, யாக்கோபுன்னு சின்ன யாக்கோபு, சீமோன், யூதா இவங்க கலிலேயாவை சேர்ந்தவங்க. அப்போ இது எல்லாமே எந்த இடத்துக்குள்ளே இருந்த இடம்? கலிலேயாவுக்குள்ளே இருந்த இடம். அப்போ 11 சீசர்லாம் எங்கே உள்ளவங்க? கலிலேயாவில் உள்ளவங்க. ஆனால் இவன் இந்த யூதாஸ் எங்கேருந்து வந்தான் அப்படின்னா, அவன் வந்து காரியத்துன்னு சொல்லப்படக்கூடிய ஊர்லேருந்து வந்தான். அவனுடைய ஊர் எங்கே உள்ள பகுதி அப்படின்னா யூதேயாவை சேர்ந்த பகுதி. எந்த இடம்? அப்போ 11 நல்லவங்களாம் இருந்த இடம் எது? கலிலேயாவில் இருந்திருக்காங்க சீசர்கள். இவன் ஒருத்தரும் எங்கேருந்து வந்தான்? யூதேயாவில் இருந்து வந்தான். இயேசு எங்கேருந்து வந்தார்? யூதேயாவிலேருந்து வந்தார். 2 பேரும் பக்கத்து தான் வந்தாங்க. இவனுக்கு ஊர், அவருக்கு ஊர் எது? பெத்லகேம். இவனுக்கு ஊர் எது? ஆமாம். அப்போ இவங்க 2 பேரும் தான் பக்கத்து. அதனால தான் இவன்கிட்ட போய் கேஷியர் பொறுப்பை கொடுத்துட்டாரு போல இருக்கு. என்னத்தினால கொடுத்தாருன்னு தெரியல. மற்ற 11 பேருக்கும் அவங்கெல்லாம் தூரத்தில் உள்ளவங்க. அவங்கள்ட்ட கொடுக்காம தூக்கி என்ன செஞ்சுட்டாரு? இவனுக்கு வேலை கொடுத்தாரு. அப்போ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருந்தது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறவன் யாரு? அந்த யூதாஸ் இல்லை, கலிலேய யூதாஸ். அப்போ இந்த யூதாஸ் என்ன செய்தான் அப்படின்னா, நான் தான் ரட்சகன், நான் தான் மெசியாங்கிறத முதல்ல அவன் எடுத்து சொன்னான். அப்போ சொன்னது மட்டும் இல்லை, அதை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு சொன்னாங்க. ஏதோ மக்கள் தொகையை கணக்கெடுக்கணும் அப்படின்னு ரோமர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் யூதர்களையும் என்ன செய்யணும்? அவன் பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கான். அப்போ இவனோட பணத்தில் நம்ம பிடிச்சி வாங்கினோன்னா யாருக்கு என்னது இருக்குது, யாருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது, ஒழுங்காக கணக்கு நம்ம எடுத்தோம்னா என்ன செய்யலாம்? அப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பிறந்த போதே குடிமதிப்பு எழுத போனாங்க. அதுபோல் தாவீது வர்க்க எழுத போய் ஆண்டவர் போய் பிரச்சனை பண்ணார். அப்போ இந்த மாதிரிப்பட்ட நிறைய காரியங்கள்லாம் வரிசையாக நடந்தது. அப்போ இவங்க இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு இவங்க திரும்பவும் என்ன செய்யாங்க? குடிமதிப்பு எழுதணும். ஏன்னா எல்லாருக்கும் கனெக்டாக வரணும் அப்படிங்கிறத வந்து இவங்க சொன்னபோது முதல்ல எதிர்த்தாளியர்னா அந்த யூதாஸுங்கிறவன் என்ன செய்யான்? எதுக்கான்? என்ன செய்யான்னாக்கி எவனுக்கும் நம்ம வரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம யூதர்கள், நாம் கொடுக்கணும். அதனால இவனை என்ன செய்யலாம்? நான் பார்த்துக்கிட்டே, நான் உங்களை காப்பாற்றக்கூடிய மெசியா தான் சொன்னான். ஆனால் என்ன செய்தாங்க? அவங்க வந்து ரோம படைகள் வந்து இவனை கொண்டு போட்டாங்க. அப்போ அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யூதாஸ் என்பவன் எழும்பி, அந்த வசனத்தில் அப்படி தானே வாசம். அப்போ ரெண்டு ஆளாகியாச்சு. மூணாவது என்ன ஒருத்தன் வரான். அப்போஸ்தலர் 21:38 வாசிக்க பார்ப்போம். நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலை பாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். யாரை பார்த்து கேட்க தெரியுமா? இது யாரு? எகிப்தியன் ஒருத்தன் எழும்பினான். எப்படி? நான் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி ஒரு எகிப்தியன் ஒருத்தன் எழும்பினான். அப்போ எகிப்தியன்னா அவன் எகிப்தியன்னா அவன் ஒரிஜினல் யூதனாக இருந்தான். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து எகிப்தில் போய் இருந்தார் கொஞ்ச நாள். அதனால இயேசு வேறு யூதர் இல்லையா? யூதர் இல்லையா? இயேசு கிறிஸ்து எகிப்தில் போயிருந்தாரா? எப்போ போனார்? பிறந்த உடனே அப்பா அம்மையை தூக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு தான் திரும்ப இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் எகிப்தில் இருந்தார். ஆனால் அவர் வந்து எகிப்தியர் இல்லை. இயேசு யார்? யூதர், ஒரிஜினல் யூதர். அதுபோல தான் இவன் யார் அப்படின்னு சொன்னால், இதுலேருந்து எழும்பின ஆள் வந்து எகிப்தியனாக இருந்தாலும் இவன் ஒரு ஒரிஜினல் யூதனாக தான் இருந்தான். அப்போ இவரை இவரை கேட்குறாங்கன்னா, பவுலிட்ட கேட்குறாங்க, நீ வந்து அந்த எகிப்தியன் தானேன்னு கேட்குறாங்க. பவுலை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணிட்டு கேட்காங்க, நீ மற்றவன் கலகம் பண்ணாமலே அதே ஆள் தானே நீ அப்படின்னு கேட்காங்க. அப்போ ஏன் கேட்காங்கன்னா, பவுலும் அந்த எகிப்து பாஷையும் பேசினான். பவுலும் பல பாஷைகள் பேசினான். இயேசு கிறிஸ்துக்கு பாஷையை பேசினார். அந்த இடத்துல இந்த எபிரேய பாஷை தெரியும் பவுலுக்கு, ரோமர்களின் பாஷை தெரியும், இந்த எகிப்தியர்களின் பாஷை அவருக்கு தெரியும். அவ்வளோ படித்தாள். அவங்க பாஷையை இவர் பேசுகிறதுனால இவங்களுக்கு டவுட் என்ன ஆகிப்போச்சு? ஏற்கனவே பெரிய கலகம் உண்டாக்குனா எகிப்தியன் தான் அப்படின்னு தான் அங்கே இருந்து சேனாதிபதி கேட்குறான் இவர்கிட்ட, பவுல்கிட்ட. அப்போ பவுல் எல்லாரும் இல்லைப்பா, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் யாருன்னு அந்த கீழே உள்ள வசனங்களை பார்த்தா தெரியும். அதில் பார்த்தாக்கி அவன் சொன்னான், எகிப்து தீர்க்கதரிசி தான் இவன் எழும்புறவன் இந்த எகிப்தியன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு 30,000 பேரை கூட்டுறான். 30,000 பேர். எத்தனை பேரை? 30,000 பேரை கூட்டிகிட்டு நேராக எங்கே போகிறான் அப்படின்னு சொன்னால், அந்த மலைக்கு ஒலிவ மலை பக்கத்தில் போகிறான். ஒலிவ மலை பக்கத்தில் போனதில் அந்த இடத்துல ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, அதுன்னு பாரு 4,000 பேர் போட்டிருக்கு. அப்போ சில 21:38 வாசிங்க. நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலை பாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா? 4000 கொலை பாதகர்னு போட்டுரு. 4000 கொலை பாதகர்னா 4000 தீவிரவாதிகள் மட்டும்தான் 4000 பேர் இருந்தாங்க. மற்றபடி இவன் கூட்டிகிட்டு போன ஆள் எத்தனை? 30,000க்கு மேலே ஆட்களை இவன் என்ன செய்தான்? ஒலிவ மலை பக்கத்தில் கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நின்று தான் தீர்க்க தரிசனம் சொன்னான். என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, இந்த ரோமர்கள் ஓடுவார்கள், எருசலேம் மதிலெல்லாம் இடிக்கப்படும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தை யார் சொன்னா? இந்த எகிப்தியன் சொன்னான். அப்போ எகிப்தியன் சொன்ன உடனே ரோம படை திரும்ப என்ன செய்து, மற்றவனை 2 விரட்டின மாதிரி இவரையும் கூட விரட்டி போனோன்னு இவன் என்ன செய்யணும்? இவன் தப்பி ஓடிட்டான். இவன் தப்பி ஓடனா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நிறைய பேரை கொண்டுட்டாங்க. அப்போ இவன் மட்டும் தப்பி ஓடனா, எந்த மலையில் போய் ஒழிச்சான், எங்கேருந்து சாடி ஓடனாங்கிறது விஷயம் தெரியாது. கடைசியாக பைபிள்லேயும் அது
குறிக்கப்படலை. அவன் என்ன நானா, அவன் எகிப்தியனுங்கிறவன் தப்பி ஓடிட்டான். அதனால தான் அந்த ஆள் கேட்குறான், தப்பி ஓடினா எகிப்தியன் தானா நீன்னு பவுலை கேட்கான். அப்போ அப்படி ஒருத்தன். அப்போ ரெண்டாவது மூணு ஆட்கள் இயேசுவுக்கு பிறகு நாங்கள் தான் இயேசு தீர்க்கதரிசி மெசியான்னு எழும்புனாங்க. அப்போ அதுக்கு பிறகு யாரெல்லாம் நிறைய பேர் எழும்புனாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1931 அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் எழும்பினார். அப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ எல்லா டிவிகளையும் அடிக்கடி நாங்கள்லாம் வந்து பார்க்குறது உண்டு இந்த விஷயத்தை. அவர் எழும்பி என்ன சொன்னார்னா, அவர் வந்து முதல்ல ஒரிஜினல் பாஸ்டர், ஒரு பெந்தேகோஸ்து பாஸ்டர் மாதிரி தான் இவர் என்ன செய்தார், முதல்ல எழும்பினார். எழும்பிட்டு 1000க்கு மேலே சீசர்கள், இயேசுக்கே 12 சீசர்கள் தான் இருந்தாங்க கடைசியில், அப்படி தானே. ஆனால் இவருக்கு எத்தனை 1000க்கு மேலே சீசர்கள் மட்டும். அப்போ அது மாதிரி பயங்கரமான மற்ற காரியங்கள்லையும் பயங்கரமான தீர்க்க தரிசனம், நான் தான் தெய்வம் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்ததுனால அங்கே அமெரிக்க கவர்மெண்ட் இவரை விரட்டின உடனே இவர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த காடுகள், வட அமெரிக்க காடுக்குள்ளே போய் பதுங்கின உடனே ஒரு ஆளை சொல்லிவிட்டு இவங்க உள்ளே இருந்து என்ன செய்யாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லியோ ராயர்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தனை அங்கே அனுப்பி விட்டாங்க. போய் பார்த்துட்டு வா, இந்த ஆள் என்ன செய்யான், ஏற்கனவே 1000 சீசர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்களை கூட்டிகிட்டு போயிருக்கான், என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்ட போது அவங்க என்ன செய்தாங்கன்னா, போன ஆளை சுட்டு கொண்டுட்டாங்க. அமெரிக்காவில் நடந்த சம்பவம். அப்போ போன ஆளையும் சுட்டு கொண்டாங்க, கூட இருந்த அவங்க கொஞ்சம் ஆளாக கூட்டிகிட்டு வந்தார். இவங்க கூடலாம் இருக்காதுங்க, நமக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பின்னால் வந்து தான் அவங்க சுட்டிருக்காங்க. அப்போ சுட்ட இடத்துல நிறைய பேர் செத்து போனாங்க. அப்போ அதுக்கடையில் இவன் என்ன சொன்னான் அப்படின்னா, 918 சீசர்களை கூட்டி வச்சுட்டு ஆண்டவர் வந்து நம்மளை விஷம் குடித்து சாவ சொல்கிறாரு. எப்படி? அப்போ என்ன செய்யணும்னா, சயனைடு என்ன சொல்லக்கூடிய அந்த விஷத்தை அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்து என்ன செய்திடலாம், செத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு இதை டக்குன்னு அவன் சொன்ன போதனே அவனை வந்து மெசியான்னு நம்பினாங்க. அமெரிக்கர்கள் நம்பினதுனால அவங்க சைனைடுனா தெரியும், அப்படி தானே. அந்த சைனைடுக்க வாசனை என்னன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. பக்கத்தில் கொண்டு போனாலே அப்படி தானே, நாக்கில் வச்சுட்டு அதுக்கு டேஸ்ட் என்னன்னு இது வரைக்கும் யாருமே வெளியே சொன்னதில்லை. கடுமையான விஷமேறிய சாதனம் தான் இது. ஆமாம், ராஜீவ்காந்தியை கொண்டுட்டு என்ன செய்தாங்க, குப்பி கடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே இது குப்பி கட்டி போட்டிருப்பாங்க. ஸ்ரீலங்கா தெரியுமா, அது ஸ்ரீலங்கா பிரபாகரனுக்கு ஆளாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் உள்ள தீவிரவாதிகளும் சரி, எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை சின்ன குப்பி அதுக்குள்ளே சைனைடு இருக்கும். அவங்கள பிடிச்சிட்டா உடனே தானே எடுத்து கடிச்சிடுவாங்க. கடித்த செகண்டில் என்ன ஆயிரும். ஆமாம், இப்போ ராஜீவ்காந்தி என்ன செய்தாங்க, மனித வெடிகுண்டு தானும் என்ன செய்தான், வெடிக்க செய்தா. அவர் தெரியாமல் வந்தார். சரி, வந்த நேரத்தில் வெடிக்க செய்தா. அப்போ பக்கத்தில் நின்று சிவராஜனும் என்ன ஒருத்தர் பெண்ணும் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. அப்போ கேமராவில் தெரிஞ்சதுனால இவங்களை பிடிக்கணும்னு ஓடி போன போது கடைசியில் பிடிக்கக்கூடிய கண்டிஷனில் என்ன செய்கிறாங்க, குப்பி எதுக்கி கடிச்சு 2 பேரும் சீன் முடிஞ்சு. அப்போ ஏன்னா அந்த இது வரைக்கும் அந்த சயனைடு இப்போவும் விடுதலை புலிகள் கையில் இருந்தாலும் சரி, தீவிரவாதிகள் கையில் இருக்கிறது என்னது தான், அவங்கள பிடிச்சிட்டா அவங்க கேங்க என்ன செய்ய மாட்டாங்க, காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதான் இப்போ வேறு ஏதாவது ஒரு ஐட்டத்தை குடிச்சாக்கி என்ன செய்வாங்க, இவங்க ஏதாவது ஒரு ஆசத்தில் கொண்டு போட்டு காப்பாற்றிட்டாங்கன்னா சிக்கலாயிரும். ஆனால் அதனால் அந்த கையை மட்டும் இப்படி மேலே கொண்டு போகிறதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. அவன்கிட்ட வந்து பதில் திரும்ப என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. செகண்டில் ஆள் சாவக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது, சயனைடு என்ன சொல்லக்கூடிய உலகத்திலேயே விஷமான காரியம். இந்த விஷமான காரியத்தை இவன் என்ன செய்தான், எல்லாருக்கும் வச்சு ஜூஸில் அடித்து கொடுத்து 918 பேர்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னான், நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு கிட்ட நம்ம போக போகிறோம், நான் தான் உங்களை மெசியா, உங்களை நேரம் என்ன செய்வேன், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், பரதேசுக்கு உங்களை. ஆமாம், அதுபோல் இவங்களை அவ்வளோ பேர் 918 பேரும் பரதேசுக்கு நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன்ட்டு கேரண்டி கொடுத்து அந்த இடத்துல என்ன செய்தான், கொல்லுறதுக்கு காரணமாக இருந்தால் அவ்வளோ பேரும். இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் மிகப்பெரிய தற்கொலை நிகழ்ச்சின்னு சொல்லி அறியப்படுகிற நிகழ்ச்சி இதுதான். 918 பேரை அந்த இயேசு, நான் தான் இயேசுன்னு சொல்லி, நான் தான் மெசியான்னு சொல்லி சொன்ன இவன் செய்தது. 1978 நவம்பர் 18 இந்த சம்பவம் நடந்தது இந்த உலகத்தில். ஆனால் ஒரிஜினல் கிறிஸ்தவன், ஒரிஜினல் பாஸ்டர் இந்த ஆள். அப்போ அதுக்கு பிறகு பார்த்தா நிறைய பேர், டேவிட் கிரைஸுங்கிற இன்னொருத்தர் எழுப்பினார் அமெரிக்காவில். மியூங் நீர் ஒருத்தவர் கொரியா தேசத்தில் எழுப்பினார், நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி. அதுபோல் செர்ஜி தரல்ங்கிறது ரஷ்யாவில் எழுப்பினார். இவங்க எல்லாம் பல பேருடைய சாவுக்கு தான் அவங்க காரணமானாங்க. எல்லாருமே கடைசியில் என்னது, ஒன்றுலேயே அந்த நாட்டில் உள்ளவங்க கொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் சீரழிவாங்க. இந்த மாதிரி எல்லாமே இயேசு சொன்னார். இதெல்லாம் முடிவு வராது, இப்படிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் மிக பிரபலமானவங்க தான் இவங்க. ஏற்கனவே நம்ம கணக்கு பார்க்கும்போது ஒரு 40-48 பேர் மேலே இயேசுன்னு எழும்பியாச்சு இவ்வளோ நாளைக்குள்ளே, பெரிய ஆட்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் ஒருத்தர் எழுப்பினா. இப்போ ஆந்திராவில் அஜய்குமார்னு ஒருத்தர் ஒரு பையன் எழுப்பினான், நான் தான் மெசியா அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தான். அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. கேரளாவில் ஒருத்தன் பவுலோசர்னு சொல்லக்கூடிய ஒரு பையன், நான் தான் மெசியா, என்ன நம்புங்க, நான் என்ன செய்வேன், உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு எழுப்பினாங்க. அப்போ இப்படியெல்லாம் நடந்து, ஆனால் இயேசு தெளிவாக சொன்னார், இந்த காரியம் நடந்தாலும் என்னதுக்காக முடிவு வரவே வராது, முடிவு வராது. அதுக்கெல்லாம் என்ன இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு. என்ன அவர் காலம் வரைக்கும் ஒரு வேளை என்ன நான் தான் தெய்வம் பண்ணிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறையா எழுப்பிக்கிட்டே இருக்கலாம். சொன்ன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இதில் யூடியூப்பில் ஒரு இது வந்துருந்து. அவருக்கு பேரை சொன்னாலே அவர் பெரிய ஒரு லெவலில் உள்ள பெரிய பாஸ்டர். எப்படி பார்த்தோன்னா ஒரு 5000 ஆளுக்கு மேலே 2-3 சர்வீஸ் நடக்கக்கூடிய பாஸ்டர் தான். அழகாக முன்னே இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து கேட்காரு. என்ன கேட்காருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம யார்? அப்போ அவங்க சொன்னாங்க சகோதரர்கள். அப்போ இயேசுக்கிட்ட பாவம் உண்டா?
கிடையாது. அப்போ அவருடைய சகோதரர்கள்ட்ட பாவம் இருக்குமா? அப்போ இருக்காது. இயேசு எங்கே போவார்? பரலோகத்தில் போவார். அப்போ அவனுக்கு தம்பி நீ எங்கே போவா? நானும் பரலோகத்துக்கு தான் போவேன். அப்போ அல்லேலூயா சொல்லுங்க. நரகம் உண்டா? கிடையாது. அல்லேலூயா. நல்ல நரகமே இல்லை. இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு தம்பி நான். அண்ணன் இருக்க இடத்துல தம்பி இருப்பான். அப்போ நமக்கு நரகம்ன்றது ஒன்று உண்டா? அப்படி கிடையாது. நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு தெளிவாக அவனுக்கு பேர் ஜஸ்டின். எவ்வளவு அழகா எவ்வளவு ஜனங்கள் இன்னைக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரிப்பட்ட கூட்டங்கள் இன்னைக்கு உலகத்தில் கூடி போச்சு. அப்போ இப்படியெல்லாம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், முடிவு வரும்னு சில விஷயங்களை சொன்னார். அது என்னன்னு சொன்னால் மத்தேயு 24:37 சொன்னார், இந்த காரியம் நடக்கும்போது முடிவு வரும்னு. அது சொல்லுங்க, வாசிங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது போல எப்போ நடக்கும்? அப்போ என்னது? மனுஷகுமாரன் வந்துடுவார்னு சொல்லி. அப்போ நோவான் காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் ஆதியாகமம் 6:5-6 போட்டிருக்கு. அங்கே நடந்த சம்பவங்கள். அதுக்கு கீழே நிறைய போட்டிருக்கு. 6:5-6 என்ன போட்டு பாருங்க. 6வது அதிகாரம் 5-6. என்னதான் இருந்தது? இருதயத்துக்கு விசாரமாக இருந்தது. அவர் ரொம்ப அங்கே அது என்னென்னா நோவா காலத்தில் மெயினாட்டு பிரச்சனை என்னென்னா மதுபானம் குடிச்சிட்டு அங்கங்கே கிடந்து என்ன செய்தாங்க? குடிஞ்சு மறைஞ்சிட்டு கிடந்தாங்க. இப்போ அன்றைக்கும் போட்டிருந்த உடனே ஈஸ்டர் டைமில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே கேரளாவில் மட்டுமே டாஸ்மாக் வியாபாரம். அது கிறிஸ்தவர்கள் மட்டும். யார் குடித்ததை வாங்கி 40 நாள் உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு 40 நாள் நோன்பு இருந்துட்டு கடைசி ஈஸ்டருக்கு முந்தின நாள் வாங்கி கூட்டின பிராண்டி. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் குட்டி வெறி அன்றைக்கி பேப்பரில் படுது இல்லையா? அதாவது காசு மீன் என்னது பிராண்டி, அதாவது டாஸ்மார்க் ஐட்டத்தை வாங்குறதுக்கு அம்மா காசு கொடுக்கலன்னு மீன் கழுவிட்டு இருந்த அம்மாய்க்கு தலையில் உலக்கை எடுத்து ஒரே போடு அடித்ததோட விடலை. வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்த தாத்தாய்க்க மாட்டார், அடுத்த போடு ரெண்டும். ஆமாம், காலி. எப்படி? அப்போ ஆமாம், ஸ்கூல் வாத்தியார் தண்ணி அடிச்சுட்டு போய் அதுவும் போட்டு பேப்பரில். தமிழ்நாட்டில் தான் ஸ்கூல் வாத்தியார் தண்ணி அடிச்சு போய் அங்கே இருந்த பையனை பாலியல் பலாத்காரம்னு போட்டு பையனை. அப்போ என்னது? அதாவது குடி வெறியின் ஆவிகள். பார்த்தீங்கன்னா 15 வயசு பையன் திருவனந்தபுரத்தில் 17 முறை வெட்டினான் அப்பாவை. குடி வெறியில் 17 முறை. 15 வயசு பையன் எப்படி வெட்டினானா? 17 வெட்டியிருக்கான். 21 வயசு தான் இருக்கான். அன்றைக்கி ஒருத்தன் என்னென்னு ரோட்டில் குடி வரையில் நிற்கக்கூடிய கார்களையும் பஸ்ஸுகளையும் கல் எடுத்து எறிஞ்சு ஒரு இந்த டிராஃபிக் போலீஸ் மாதிரி நெல். எப்படி? குடி. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்துட்டு போயிட்டே இருக்குது. இப்போ நேற்றுக்குள்ள பேப்பரில் போட்டிருக்கேன், 9 வயது மாணவி 9ஆம் வகுப்பு மாணவி பிள்ளை பெற்றெடுத்தாள். அப்போ காரியங்களெல்லாம் நோவாவின் காலத்தை போல அதுக்கு மிஞ்சி என்ன செய்துட்டு வரல. அப்படி நடந்துட்டு இருக்காம. ஆனாலும் அந்த காலங்களில் உடனே ஆண்டவர் அழிக்கலை. இதில் சொல்லியிருக்க அந்த காலம் நடக்கும்போது அழிவு வரன்றார். இப்போ அதே காலம் தான் நடந்துகிட்டு இருக்குது. அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த டைமில் என்ன செய்யலை? ஆண்டவர் அவர் தேடி அலைந்தார் அப்படின்னு சொன்னால் எங்கே பிரசங்கம் நடக்கும், இங்கே எங்களை மாதிரி எவனா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான் கேட்டுட்டு போகலான்னு இல்லை. அவர் இயேசு தேடி அலைந்தது. தேவன் எதுக்கு தேடி அலைந்தார்னா ஒருத்தனாவது நல்ல மனுஷனா உண்டோன்னு அவர் தேடி அலைஞ்சார். ஆமாம், எவனுக்கு பிரசங்கத்தையும் கேட்கல அவர் அலைஞ்சது. அப்போ தேடி அலையும் போது ஒருத்தன் தான் மாட்டினான், நோவா. அப்படி தானே? ஒரே ஒரு ஆள் மாட்டினது மட்டும் இல்லை, ஏனோக்குக்கு பதிலாக இந்த ஆள் தான் சரியான ஆளுங்கிறது ஆண்டவருக்கு தெளிவாக தெரிஞ்சது. அந்த வசனத்தில் போட்டிருக்கு ஆதியாகமம் 6:9 அதை இவர் நோவாவும் என்னது என்ன செய்திருந்தான்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். யோனோக்கும் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ 1-2 பேர் தான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தவர்கள். அதில் ஒரு ஆள் யார்? அப்போ தேடி அலைந்த ஆண்டவர் ஒருத்தனை கண்டுக்கிட்டார். இவன் நமக்கு ஏற்ற ஆள் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்ககிட்ட சில விஷயங்களை சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் வந்து எப்போவே பழைய ஏற்பாட்டிலையும் தேடி அலைகிற ஆள் தான், புதிய ஏற்பாட்டிலையும் தேடி அலைகிற ஆள் தான். ஒன்றும் இல்லை. இப்போ எம்மாவும் சீசர்கள் 2 பேர் என்ன செய்தாங்க? எனக்கு இந்த ஆண்டவரை வேண்டாம், இயேசுவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அப்படிதான் அவர் கல்லறையோடு போயிட்டார். இனிமேல் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு ஒத்த போக்கு அங்கேருந்து 2 பேர் என்ன செய்தாங்க? அவருக்கு ஊருக்கு எம்மாவுக்கு எருசலேம்லேருந்து எம்மாவு வரை நடந்தாங்க. இவர் 8 கிலோமீட்டர் நடந்தாருன்னு. இயேசுவும் கூட நடந்தார். எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் இயேசு தான். அதான் சொன்னேன். இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம கூட நடக்கிற ஒரு தெய்வம் உண்டு, தேடி வரக்கூடிய தெய்வம். அப்போ தேடி வர்றாரு. அங்கே வந்தாலும் அவர் செய்யக்கூடிய சில காரியங்களை பார்த்தா அங்கே என்ன செய்யுது? அப்போ அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் என்னென்னா சிலுவையில் இயேசுவை அரைஞ்சாங்க. யார்? ரோமர்கள் அரைகிறாங்க. இப்போ ரோமர்கள் அரைந்து கரெக்டாக 330 வருஷம் கழிச்சு தான் கிறிஸ்தவர்களை யாரை ஏற்றுக்கொள்கிறா? ரோமர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. அது வரைக்கும் 13 ராஜாக்களை என்ன செய்யாங்க? அரிஞ்சு தள்ளுறாங்க, எல்லாரையும் கொலை செய்கிறாங்க. சீசர்கள் முதல் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் கொள்கிறாங்க. 330 வருஷத்துக்கு கழிஞ்ச பிறகு தான் ஒருத்தர் வந்து ஏற்றுக்கொள்கிறார், கான்ஸ்டான்டைன். அப்போ அவர் ஏற்றுக்கொள்னதில் உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா அவர் மரணம் அடைந்தார். அவருக்கு பிறகு 5வது கான்ஸ்டான்டைன் ஒருத்தர் வந்தார். அப்போ அவர் வந்து ஆட்சியில் ஏறின உடனேயே கொஞ்ச நாளையில் அவர் என்ன செய்தார்? இறந்து போனார். அப்போ இறந்து போனோன்னா அவருடைய 10 வயது மகனை என்ன செய்யாங்க? அதே ரோமர்கள். அப்போ இவங்க எல்லாம் என்ன செய்துட்டாங்க? எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறியாச்சு. பாதி
கிறிஸ்தவம் சிலை வழிபாடு இப்போ அவன் இருக்க மாதிரி அப்படி தான் ரோமன் கேத்தலிக்னு இருக்க மாதிரி இது மாதிரி அவங்க ரோமர்களை கிறிஸ்தவங்களை மாறியாச்சு. ஆனால் இந்த ராஜா இறந்ததுனால 10 வயசு மாதிரி என்ன செய்யான், ராஜாவாக மாறான். அப்போ ராஜாவாக இவன் மாறுறது மட்டும் இல்லை, அப்போ 10 வயசு பையலுக்கு ஏதாவது ஆட்சி செய்ய தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு கூட 10 வயசோட கூட இருக்கும், அப்படிதானே? அப்போ அவனுக்கு என்ன செய்ய தெரியாது, ஆட்சி செய்ய தெரியாது. அப்போ உடனே நினச்சாங்க அவனுக்கு அம்மா ராணி ஐரின் என்ன பண்ணாங்கன்னா அவளை வந்து ராணியாட்டு ஆக்காங்க. அப்போ நீ ராணியாட்டு இருந்து நீ ஆட்சியெல்லாம் செய், பையனுக்கு சரியான வயசு வரும்போது என்ன செய்யலாம், நம்ம ராஜாவாக ஆக்கலாம். அப்போ இது வந்து நடந்த சம்பவம் 770 நடக்குது. அதுக்கடுத்து 790 ஆகும்போது பையனுக்கு வயசு 20 வயசு ஆகியாச்சு. அப்போ 20 வயசு ஆனவன் இனி ராஜா என்ன செய்யலாம், ஆயிடலாம். அப்போ ராஜாவாக ஆகலான்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன செய்யலை, இவளுக்கு அதை விட்டு கொடுக்க பெற்ற தாய்க்கு அழசாட்சியை விட்டு கொடுக்க பயம் இல்லை. மொதவாக செய்த வேலை என்னென்னா இவனுக்கு 2 கண்ணையும் குத்தி. அப்போ எதுக்கு செய்தா அப்படின்னா ரோமர்கள் குருடனாக இருக்கிறவனை ராஜாவாக வைக்க மாட்டாங்க ரோமர்கள். அப்போ என்னென்னா இவளுக்கு முதல் வேலை என்னதான் இருந்தது, ஆமாம் கண்ணை குத்தி என்ன செய்தா முதல்ல இதை செய்தா. அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னா இயேசு கிறிஸ்து போன உடனே 2வது என்ன செய்தா அப்படின்னா இவன் அங்கே 2வது செய்த சம்பவம் ஜெயிலில் கொண்டு போட்டான். அவனை போட்டது மட்டும் இல்லை, அப்போ கொஞ்சம் பேர் கிளர்ச்சி பண்ணாங்க. அவன் ராஜா இருக்கான், நீ இப்படி இருக்கலாமா அப்படின்னு கிளர்ச்சி பண்ணால் அவன் என்ன விஷம் கொடுத்து பையனை 2வது செய்த வேலை. அப்போ என்ன செய்தா 2 தடவை. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எம்மாவு சீசர் வீட்டுக்குள்ளே போய் விஷத்தை கொடுத்தாருன்னு இல்லை, இயேசு கிறிஸ்து விஷத்தை கொடுக்குற ஆழம் இல்லை. அவன் பெத்த பிள்ளைக்கு என்ன செய்தா விஷத்தை கொடுத்தா. இயேசு எப்படின்னா அந்த சம்பவத்தை நினைக்கணும், முதல்ல எம்மாவுக்கு போகிறாரு, அவங்க வீட்டுக்கு போகிறாரு, அதில் ஒரு விஷயம் எழுதியிருக்கு, அப்புறம் போல பாசாங்க பண்ணாருன்னு எழுதியிருக்கு. எப்படி வீட்டுக்கு கிட்ட வாசல் வேறு வந்தாச்சு, அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க நிற்காங்க, இயேசு வேறு எங்கேயோ போகிற மாதிரி காட்டுறாரு, ஒரு நடிப்பு நடித்தார். அப்போ அதில் போட்டிருக்கு ஏன் இவர் நடித்தார் அப்படின்னா அவங்க கூப்பிட்றாங்களா, நீ இவருக்கு டெஸ்ட் பண்ணணும், கூப்பிட்டா போகணும், இல்லைனா என்ன செய்யணும், நம்ம வழியே போய் நான் ஒன்று கூப்பிட்டாங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு கூப்பிடும். அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்லுவேன்னா இந்த இடத்துல இருந்து கூப்பிட்டா நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய தெய்வம் தான் அவர் ஒரு நாள் என்ன செய்வார் மாட்டார். ஆமாம், அதுக்கப்புறம் கடந்து போக மாட்டார் அவர், அதில் அப்படி தான் போட்டிருக்கு, பாசாங்க செய்தாரன் தான் போட்டிருக்கு, அப்புறம் போகல காண்பித்தார். ஆனால் அவங்க கூப்பிட்ட உடனே திரும்ப என்ன செய்தார், திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்குள்ளே போயாச்சு. சரி, வீட்டுக்குள்ளே போனால் அடுத்த சம்பவம் செய்கிறாரு என்னென்னா, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் இருந்து சாதனத்தை எடுத்து நீங்கள் தருவீங்களா, நான் எடுத்து உங்களுக்கு தருவேண்ணா? உங்கள் வீட்டுக்குள்ளே சாப்பாடு இருக்குது, நீங்கள் தான் என்ன செய்யணும் எனக்கு எடுத்து. இயேசு அங்கே போய் அங்கே இருக்கிறத எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா, இதுதான் இயேசுன்னு சொல்லக்கூடிய. அப்போ எந்த இடத்துல இந்த வேதத்தை என்ன செய்யணும், ஆழ்ந்து படிக்கணும். அதில் உள்ள ஆச்சரியங்களை நம்ம பார்க்கும்போது அவர் என்ன செய்யார், அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கேருந்து எடுத்து அவங்க கையில் கொடுக்குற. மீன் பிடிக்க அங்கே கடற்கரையில் கிடக்காங்க, அங்கேருந்து வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சது அப்பத்தை எடுத்து 5 முறை வேதாகமத்தில் போட்டிருக்கு தேவன் அப்பத்தை எடுத்து கொடுத்தாரு. எல்லாமே ஒன்றுமே அவருக்கு கிடையாது, எல்லாமே அடுத்தவங்கிட்ட எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அப்போ பார்த்தா அவருக்கு தெரியும் எப்படி யார் யாருக்கு எப்போ கொடுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் கொடுத்தார். அப்போ அங்கே என்ன போட்டிருக்கணும் அந்த வசனத்தை, எம்மாவு சீசருக்குள்ளே வீட்டுக்குள்ளே போன உடனே அவர்கள் அப்பத்தை வாங்கிய உடனே அவர்கள் கண்கள் மற்றவா கண்ணை குத்தி தான் கெடுத்தா, பிள்ளைக்க கண்ணை என்ன செய்தாவா குத்தி கெடுத்தா. ஆண்டவர் அப்படி இல்லை, அங்கே கொண்டு போனோடனே 3.5 வருஷம் கூட நடந்தவங்க கண்ணை என்ன செய்யலை, திறக்கப்படலை, அது வரைக்கும் திறக்கப்படலை. அதில் போட்டிருக்கு 3.5 வருஷத்துக்கு மேலே கூட நடந்த சீசர்களுக்கு என்ன செய்யலை, கண்ணு திறக்கப்படலை. முதல்ல கண்ணு எப்போ தான் திறக்கும். இவன் நினச்சிருப்பான் நம்ம கண்ணாடி போட்டிருக்கு, பஜான் சிங் ஆஸ்பத்திரிலேருந்து வாங்கி கொண்டு நம்ம பெரிய கண்ணாடியை போட்டிருக்குமே, நமக்கு கண்ணு தெரியும்னு நினச்சிட்டு தான் இவங்கெல்லாம் இருந்தாங்க. பேதுரு பவுல் எல்லாருமே அங்கே இருந்த, பவுல் இல்லை பேதுரு யாக்கோபு எல்லாருமே கண்ணு நமக்கு தெரியும்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இயேசு அப்பத்தை கொடுத்த பிறகு அவங்க கண்ணை திறந்து வேதாகமும் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போ இயேசு வந்து ராணி ஐரினை போல் கண்ணை குத்தி கெடுக்கிற தெய்வம் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா நோவாய்க்கு காலத்தில் நடந்தது. இப்போ நோவா அங்கே இருக்கிறாரு, நோவாய்கிட்ட போய் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். என்னென்னா உன்னுடைய என்ன ரகசியம் தெரியுமா, அது வேதத்தில் தெளிவாக இல்லை. அது என்ன விஷயம் சொல்கிறேன்னா இவருடைய அதாவது போல இந்த வேதாகமத்தில் அதிகமாக வாழ்ந்த ஆள் யார், நோவாயா, மெத்துசாலா வாழ்ந்தார். அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார், 69 வாழ்ந்தார். கரெக்டாக தெரியணும், 960 வாழ்ந்தார். அப்போ தேவன் வந்து நோவாட்ட என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய முப்பாட்டன் என்னைக்கு கண்ணை மூடுறானா அன்னைக்கு ஜலப்பிரளயம் வரும். அப்போ இவருக்கு முப்பாட்டம் யார், இவருக்கு அப்பாவுக்கு அப்பா தான், நோவாவுக்கு அதை பார்க்கணும். அதுதான் இந்த செலவுக்கு பார்த்த உடனே என்ன செய்யணும், செலவு என்னன்னா இது ஐயே பார்த்தோன்னா அட்டவணை ஒரு 150 பேர் இருக்குது, தூக்கி எங்கள் வீட்டிலலாம் இது நடக்க முந்தி தூக்கி என்ன செய்வாங்க புரட்டி அந்த இடத்துக்கு அடுத்தது இருந்து வாசிக்க தொடங்குது. அங்கே என்ன போட்டிருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். அதில் என்னென்னா மெத்துசாலான்னு போட்டிருக்கு. மெத்துசாலா யார் அப்படின்னு கேட்டால் நோவாவுடைய தாத்தா. நோவாவுடைய தாத்தா தான் அந்த வேதாகம வரலாற்றிலே 969 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் கண்ணை மூடும்போது ஜல பிரளயம் வருங்கிறத தேவன் யாருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு, நோவாவுக்கு. அதனால தான் அவர் பிரசங்கம் பண்ணார், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். எப்படி பண்ணார்னா ஜல பிரளயம் வரும். அப்போ ஜல பிரளயம் வரணும்னா இவங்களுக்கு என்னதில்லை, அன்றைக்கி அது வரைக்கும் மழை பெய்ததில்லை. கிழவனுக்கு கிறுக்குன்னு நினச்சிட்டாங்க, பைத்தியம் பிடிச்சிருந்த ஆளுக்கு. ஏன்னா மழை அது வரைக்கும் வேதாகமத்தில் தெளிவாக போட்டிருக்கு, அது வரைக்கும் மழை என்ன செய்யலை,
பூமியில் பெய்யவே இல்லை. அப்போ திடீர்னு ஒரு ஆட்சியார் 4 பக்கத்துலேருந்து மதகுகள் வெளியே வரும், மழை வரும், இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்கெல்லாம் இவரை எப்படி எங்கேயாவது ஒரு மென்டல் ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது நாரில் மாதிரி ஏதாவது மென்டல் ஆஸ்பத்திரி இருந்திருக்குன்னா கெட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அங்கே நடக்கலை. ஆனால் இவங்க யாருமே என்ன செய்யலை, நம்பாத ஆள் யாருன்னு கேட்டால் பெட்டியை செய்தார். பெட்டியை செய்த கப்பல் செய்தார். கப்பல் செய்த ஆசாரி கூட என்ன செய்யலை. கிறுக்கனுக்கு பைசா தானே நம்ம என்ன செய்வோம், வேலையை செய்து கொடுத்து நம்ம அப்புறம் போயிடுவோம். இவர் பைசா தந்துட்டு நம்ம செய்திருக்கோம். அவன் செய்த ஆசாரி கூட என்ன செய்யலை, நோவாக்க பேச்ச நம்பலை. ஆனால் நம்பின ஆள் யார் அப்படின்னு கேட்டால் மனைவி நம்பின கிருபை உள்ளவள். அல்லேலூயா. அப்போ அந்த கிருபை உள்ளவளுக்கு தான் கரெக்டாக கிடச்சி கிருபை பெற்ற 3 பிள்ளைகள். அதே போல் கிருபை பெற்ற 3 மருமகள். ஆமாம், அதில் தான் இப்போ ஒரு மருமக சிஎஸ்ஐ சர்ச்சைக்கும், ஒரு மருமக பந்தேகோஸுக்கும், ஒரு மருமக ஆர்சிக்கும் போனானே இல்லை. அங்கே என்ன போட்டிருக்கு, எல்லாரும் ஒரே பந்தேகோஸ் சர்ச்சைக்கு தான் போனாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கிருபை உள்ள இடத்துல என்ன நடந்தது, கிருபையாட்டு அவங்களுக்கு கரெக்டாக எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. அதில் ஒரு விஷயம் நடந்தது, ஆராதனை. அப்படி தானே, ஆராதனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரசங்கம், இன்னொரு பக்கம் கப்பல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா 3 விதமும் கரெக்டாக நடந்தபோது அந்த காரியங்கள் என்ன நடந்தது, எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க. அதில் 8 பேர் விடுவிக்கப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு. கப்பல் கட்டுற வேலை நடந்து, இப்போவும் கப்பல் கட்டுற வேலை என்ன நடந்துகிட்டு இருக்கா, இப்போவும் கப்பல் கட்டக்கூடிய வேலை பரலோகத்தில் என்ன செய்துட்டு இருக்கு. அது பரலோகம், அது நிழல். இது நோவாவுக்கு காலத்தில் சொல்லப்பட்டது நிழல். அதான் தேவன் சொல்லிட்டு போன ஆயத்தமாக்குகிறேன். அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, நோவா எப்படி அத்தனை வருஷம் கப்பல் கட்டினாரோ அதே போல் அங்கே ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்காரு, நமக்கு கப்பல் கட்டி அது முடிய நேரத்தில் ஜலப்பிரளயம் இங்கே எப்படி வந்து அதுபோல் அங்கே. ஆனால் அதில் ஒரு விஷயம் உண்டு, அராரத்து மலையில் யார் எழும்புனா, வேற எல்லாம் தாழ்ந்து போச்சு. அப்படி தானே வந்து நின்றுட்டு எங்களை காப்பாற்றுங்கன்னுட்டு நோவாட்ட சொன்னாலும் நோவா ஒரே வார்த்தை தான் சொன்னார், அடைச்சது. ஆமாம், அடைச்சது தான். ஆமாம், அடைச்ச ஆள் யார், யெகோவா. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, நோவா இல்லை யெகோவா அடைச்சது. இப்போ நோவா அடைச்சது தான் என்ன செய்யலாம், டக்குனி திறந்து விட்டுறலாம். யெகோவா அடைச்சது அதை என்ன செய்ய முடியாது ஒருத்தரா. ஆமாம், அப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த நேரத்தில் அடைச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், உலகத்திலேயே உயர்ந்த மலையான அராரத்து மலைக்கு மேலே என்ன செய்யுது, பேழை போய் தங்கியது. அப்போ மேலே ஏறுது. மற்றவையெல்லாம் பாதாளத்தில் போன போது அதுக்கு தான் சொல்கிறது, சபை எடுக்கப்படும் போது என்னது மேலே. அப்போ சபை எடுக்கப்படும் அப்படின்னு தான் போட்டிருக்கே தவிர சபையை போல் வேஷம் போடுறதெல்லாம் எடுக்கப்படும்னுட்டு வேதாகமும் சொல்லலை. அல்லேலூயா. அதுக்கு வித்தியாசம் உண்டு. சபை எடுக்கப்படும் அது சொல்லியிருக்கு. ஆனால் சபையை போல் வேஷம் கட்டுறதெல்லாம் எடுக்கப்படும்னுட்டு ஒரு இடமும் சொல்லலை. வேஷம் கட்டினதெல்லாம் இங்கே இவனுக்கு இதை மாதிரி தான் என்னாகும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும். அப்போ நேரம் நிறைய ஆகிப்போச்சு இன்னைக்கு. அதனால் அப்போ ஒரு சின்ன அடுத்த விஷயத்தை மட்டும் லேசாக என்ன செய்வோம் பார்த்துட்டு உடனே முடிச்சிடுவோம். அதனால் அதை பற்றி தெளிவாக சொல்லணும்னா 1.5 மணி நேரம் ஆகிப்போம். அது ஒரு விஷயம் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 24:15 வாசிங்க. இந்த பாலாக்குற 60 கிலோ வரைக்கும் வாசம் தெரியும். இது மார்க்கும் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மார்க்கு 24:15 போட்டிருக்கு. அதில் கீழே வந்து இந்த பாலாக்குற அருவருப்பு போய் ஆலயத்துக்குள்ளே நிற்கும் போது கண்டிப்பாக கடைசி காலம் ஆயிட்டுங்கிறத நீங்கள் நம்பியிருங்க அப்படிங்கிறதான் ஆண்டவர் அதில் சொல்கிறார். முதல்ல நிறைய விஷயங்களில் நீங்கள் நம்பினா இந்த காரியங்கள் நடக்கும், போர் நடக்கும், பிரச்சனை நடக்கும். இதெல்லாம் வந்து கடைசி காலம் இல்லை. ஆனால் கடைசி காலங்கள் சிலது சொல்கிறார். ஒன்று நோவாவின் காலத்தில் போல, இன்னொன்று லோத்தின் காலத்தை போல நடக்கும்னார். அப்போ லோத்தின் காலத்தை பற்றி பேசினா எனக்கு நேரம் போயிடும். லோத்தின் காலத்தை போல சொல்கிறார். அப்போ லோத்தின் காலமும் ஓகே, அது ரெண்டும் அது அப்படிப்பட்டது. 3வது பாலான அருவருப்பு எங்கே போய் நிற்கும், பாலானதில் பாலாக்குகிற அருவருப்பு. அப்போ இயேசு சொன்னார், தானியேல் தீர்க்கதரிசி இதை பற்றி சொல்லியிருக்காருன்னு சொன்னார் அந்த வசனத்தில். அப்போ தானியேல் தீர்க்கதரிசி எங்கெல்லாம் சொன்னான்னா அவன் 3 வசனங்களில் சொன்னான். தானியேல் 9:27 வாசிக்க பார்க்கலாம். இன்னொரு ஆள் 11:31 எடுங்க. வந்து இறங்குவான். தானியேல் 11:31 வாசிங்க. அடுத்த வர இதை பற்றி நம்ம தெளிவாக. ஆனாலும் அவரிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். பாலாக்கு அருவருப்பு 2 சொல்லியாச்சா. 3 தானியேல் 12:11 வாசிங்க. நீ ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1290 நாள். அப்போ என்ன 3 வசனத்துல எதை பற்றி போட்டு பாலாக்குகிற அருவருப்பை பற்றி தானியேல் தீர்க்கதரிசி சொன்னார். இயேசு கிறிஸ்து மத்தேயுவிலையும் மார்க்லையும் 2 வசனத்தில் சொன்னார், பாலாக்குகிற அருவருப்பை பற்றி சொன்னார். அப்போ இது வந்து தானியேல் சொன்ன உடனே அந்த டைம்லேயே முதல் ஒரு தீர்க்க தரிசனம் அந்த பாலாக்கு அருவருப்பை பற்றி நடந்து முடிஞ்சது. அது எப்படி நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரதுக்கு 170 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இருந்து சிரியா தேசத்து அரசன் தான் வந்தான். அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், இவங்க ஆலயத்துக்குள்ளே வந்து அவனுடைய பெயர் வந்து அந்தியோக்கியஸ் எபிபானஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ராஜா வந்தான். வந்து என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆலயத்துக்குள்ளே இறங்கி வெளியே இருந்து பண்ணியை கொண்டு போய் என்ன செய்தான், ஆலயத்துக்குள்ளே வச்சு வெட்டி
எல்லாம் பண்ணான். அப்போ பாலான அருவருப்பு அங்கே கொண்டு நடத்தி பன்னியை முதல்ல வெட்டினான். அப்போ பண்டிகைன்னா அருவருப்பு அப்படின்னு வேதாகமும் சொல்லுது. யூதர்களும் என்ன செய்ய மாட்டாங்க, பெரிய அருவருப்பாக தான் பண்டிகை நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் முதல்ல இந்த பாலாக்குகிற அருவருப்புடைய நிழலாக பழைய ஏற்பாட்டில் நடக்கப்பட்ட சம்பவம். இனிதான் பாலாக்கு அருவருப்பு வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் இந்த சம்பவம் மட்டும் எப்படி நடந்தது, தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனப்படி நிழலாக இந்த சம்பவம் நடந்தது. இந்த ராஜா தான் முதல்ல பண்டியை உள்ளே வச்சு அறுத்து அந்த ஆலயத்துக்கு இதை சர்வநாசம் பண்ணிட்டான். அப்போ அப்படி பண்ணினா அதுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு நிகழ்வு நடந்தது. இயேசு கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும்னு சொன்னார். அதுக்கு பிறகு அங்கேருந்து டைட்டஸ் வந்து அவனும் தீயை கொளுத்தினான். ஆலயத்தை என்ன செய்தான், ஆலயத்தை தீ கொளுத்துவாங்களா யாராவது, ஆலயத்தை தீ கொளுத்தினாங்க. அப்போ அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன பிறகு 2 சம்பவங்கள் நடந்தது நிழலாக. ஆனால் 3வது சொல்லப்படக்கூடிய பாழாக்கக்கூடிய அருவருப்பு இனி வந்து இறங்கும். ஒரிஜினலான ஆள் யார், ஒரிஜினலான ஆள். அப்போ அதை தான் சொல்லி பவுல் தெளிவாக சொல்கிறாரு. 2 தெசலோனிக்கேயர் 2:3 நல்ல வாசிக்கும். அதில் அவர் தெளிவாக சொல்றாரு. அவருக்கு பேரே சொல்வார், கேட்டின் மனுஷன். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய யார் வெளிப்படுவா, அந்த நாள் வராது. பாவ மனுஷன் வெளிப்படும், அந்த நாள் வரும். அடுத்தது என்ன, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவராயும் தேவனுடைய ஆலயத்தின் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். எப்படி அப்போ தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த கிறிஸ்து எப்படி என்ன செய்வான், இது அந்த கிறிஸ்துவை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்க கூடிய வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:3-4. அப்போ அதுக்கடுத்தது இவனை யார் தடை செய்து வச்சிருக்காங்கிறதையும் சொல்லியிருக்கு. அந்த 2 தெசலோனிக்கேயர் 6-7 வாசிக்க அதில் சொல்லியிருக்கு. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்போ அந்த பாழாக்குகிற அருவருப்பு தடை செய்து வச்சுட்டு இருக்காரு ஒருத்தர். அந்த ஆள் மாறுவது வரைக்கும் என்ன செய்யாது, வெளிப்படாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும்னா கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் கரெக்டாக வரும். அதனால நாளைக்கு அடுத்த வாரத்தில் இதோட பற்றி யார் தடை செய்கிறா, யார் உள்ள வர பார்க்குறா, இந்த மாதிரி விஷயங்கள். அதில் அவனை பற்றி என்ன ஒரு விஷயம் யோவான் சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13வது அதிகாரம் 14-15. அதை வாசிங்க. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபமும் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு என்ன சொல்லியிருக்குன்னா, கம்ப்யூட்டர் மனுஷன், அதாவது ஆவியோட எப்படி பேசக்கூடியவனா இருப்பான். அங்கே வைக்கக்கூடிய சிலை எப்படி இருக்கும், அதுக்கு ஆவியும் கொடுக்கப்பட்டது, அது பேசக்கூடியதாக மாறியது. அப்போ அவனுக்கு சார்பாக அங்கே உள்ள ஆலயத்துக்குள்ளே நிற்கப்பட்டது கண்டிப்பாக என்னது, ஒரு ரோபோங்கிறது அதில் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் நடக்கும். அவனுடைய லெக்கமும் சொல்லப்படுகிறது. வெளிப்படத்தில் 13-18 666 அப்படின்னு சொல்லப்படுவோம். அந்த வெளிப்படுத்தின விஷயம் 13வது அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதிகமாக இந்த அந்தி கிறிஸ்துவுடைய காரங்களை பற்றி தான் தெளிவாக சொல்லுது. அப்போ அதனால் இந்த இதோட பற்றி நம்ம பார்க்கும்போது இயேசு சொன்னார், அநேக பேர் நானே இயேசு நானே மெசியான்னு சொல்லி வந்தாலும் என்ன நடக்காது, கடைசி காலமாக வராது. ஆனால் நோவா காலத்தை போலையோ இல்லை மற்ற அவருக்கு பேர் லோத்தின் காலத்தை போல வந்துட்டால் கண்டிப்பாக கடைசி வந்துட்டுங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதுபோல் பாழாக்குகிற அருவருப்பு அங்கே வந்து சேர்றதுக்கு ரெடி ஆனாலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். என்னது ஆகிப்போச்சு. இப்போ 666 வந்தாச்சுங்கிறதே எல்லாருக்கும் தெரியும். அப்படி தானே, எல்லாமே நெட் மூலமாட்டு 666 தான். அது தெளிவு, அது நிறைய தெளிவுகள் உண்டு. அப்போ அது வந்தாச்சு. 1 2வது சிவப்பு காளைகளை கொண்டு அங்கே ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்க அமெரிக்காவிலேருந்து கூட்டமாட்டு கொண்டு சிவப்பு காளையை கொண்டு இப்போ இஸ்ரேலில் வச்சு அவங்க ரெடி ஆக்கியாச்சு. அதுபோல் அந்த அதில் எந்த கால பரிசுத்தமான ரொம்ப கிளியராக இருக்கோ அதை எடுத்து என்ன செய்ய போகிறாங்க, அவங்க வெட்ட போகிறாங்க. அப்போ அந்த சம்பவம் நடந்தாச்சு. சிப்பு மனித மூளைக்குள்ளே வச்சாச்சு. ஆமாம், சிப்பு வந்து கரெக்டாக வச்சாச்சு. அதுபோல் அங்கே பழைய ஆசாரியர்கள் யார் பூஜை செய்யணுமோ, ஆலயம் கட்டுறதுன்னா ஆலயம் கட்டின பிறகு தான் யார் வந்து உள்ளே போக முடியும், அந்த கிறிஸ்து உள்ளே போக முடியும். அப்போ அதுக்கு முன்னே ஆலயம் கட்டப்படணும். ஆலயம் கட்டுறதுக்கு ஆலயத்தை பூஜை செய்யறதுக்கு யார் வேணும், ஆசாரியர்கள் வேணும். ஆசாரியர்கள் அவங்க கண்டுபிடிச்சாச்சு. அவங்க உடுத்திருந்த துணி ரத்தாம்பரம் எல்லாமே அவங்க என்ன பண்ணியாச்சு, ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்போ எல்லா காரியங்களும் வச்சுட்டு இப்போ ஒரே பிரச்சனைக்காக தான் இருக்காங்க. 3 மதத்துக்கும் ஒரு ஆள் வந்து நடுநிலைமையில் நிற்கணும். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு கையில் இயேசு சிலுவை சார்ந்த இடமும் அவர் மரணப்பட்ட இடமும் கல்லறையும் கிறிஸ்தவர்கள் கையில் இருக்குது. அப்படி தானே. இஸ்லாமியர் கையில் அதே இடத்துல அல்லாஸ்கா மசூதி, அப்படி தானே, மதினா மக்கா அடுத்ததாக பெரிய மசூதி இதுதான் இஸ்லாமியர்களுக்கு.
மூணாவது பார்த்தா யூதர்களுக்கு கையில் அந்த அழுகையின் சுவர் ஒன்று கையில் இருக்குது. அதில் போய் முட்டி முட்டி என்ன செய்துட்டு இருக்காங்க, இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க யூதர்கள். அப்போ 3 மதமும் ஒரே இடத்துல ஒரே ஊருக்குள்ளே கிடந்து ஒரே இடத்துல வர 40 ஏக்கருக்காக சண்டை போடுறாங்க. 40 ஏக்கர்னா எவ்வளவு? நம்ம கிறிஸ்டியனுக்கே 40 ஏக்கரோட கூட இருக்கும் சொத்து. இந்த 40 ஏக்கருக்குள்ளே கிடந்து என்ன செய்யாங்க, அடி வைக்காங்க 3 மதங்கள். உலகத்திலே பெரிய 3 மதங்களை அடி வைக்கும் கிடந்து. எதுக்கு? அந்தி கிறிஸ்துவை கொண்டு. அப்போ அதுக்கு தகுதிப்பட்டு ஒரு ஆள் வந்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, சண்டை போடாதுங்க, எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ஆலயத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், கட்ட போகிறோம், இதனால் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு சொல்லுறதுக்கு ஆயத்தமாட்டு ஆட்கள் ரெடியாகி வந்தாச்சு. அப்போ அது கேட்க கரெக்டாக நாடுகளும் செட்டப்பாட்டு என்ன செய்துட்டு வந்துட்டு இருக்கு, வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லா காரியங்களும் ரெடியாகவே தான் இருக்குது. அதனால் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ன ஒரு 50 வருஷம் கழிஞ்சு வருவார் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறதில்ல. ஆமாம், இன்றைக்கி ஒருவேளை இங்கேருந்து இறங்கி படி இறங்கி போகிறதுக்கு முன்னாடி வந்தாலும் வரலாம். அல்லேலூயா. ஒருவேளை எக்கால சத்தம் ஊதுனாலும் ஊதலாம். அதனால் வந்து நம்ம எதுக்குமே என்ன செய்யணும், ஆமாம், நாரில் போய் போத்தீஸுக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடியாகி இருக்க வேண்டியது எங்கே பிறகு பரலோகத்துக்கு பிறகு எது ரெடியாட்டு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.